ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்ம ஃபோன்ஸை ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் மூலியமாக ஹேக் பண்ணுறதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியோ யாராவது சொல்லியோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நமக்கு இது அந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்காது. எப்படிடா நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸை வச்சு எப்படி ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் நினைக்காமலே இருக்கலாம். இது உண்மையிலே ஹேக் பண்ணுறாங்களா, எப்படி பண்ணுறாங்கங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு வைரஸ் இப்போ ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் ஒரு வைரஸ் இப்போ ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் என்னோடய வைரஸ் லிஸ்ட். என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் வரா இருந்தால் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வைரஸை ஜென்ரேட் பண்ணுவேன். இந்த வைரஸ் ஜென்ரேட் ஆகுது. இந்த வைரஸை முதல்ல என்னோடய ஃபோனுக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். கைஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, இதுலேருந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற வழியே எல்லாத்தையும் நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோஸோ நீங்கள் ஃபுல்லாக ரன் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அந்த ஆப்ஸ் என்னோடய ஃபோனில் சேவ் ஆகிடுச்சு பாருங்கள். facebook.apk hacker.apkன்னு 2 ஆப்பு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் அந்த facebook.apk ஓப்பன் பண்ணுறேன். இது பார்க்க நமக்கு சாதாரண ஆப் மாதிரி தான் தெரியும். இப்போ நான் வந்து ஆப் நாட் இன்ஸ்டால்னு வருது. இப்போ ஆப் இன்ஸ்டால் ஆகுதோ இல்லையோ அது அடுத்த விஷயம். அந்த ஆப் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே அந்த ஹேக்கருக்கு அந்த செஷன் ஓப்பன் ஆயிரும். அதாவது அந்த அந்த ஹேக்கர் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஓகே, இந்த பாருங்கள். இப்போ ப்ளே ப்ராடக்ட் இது வந்து ரொம்ப மலிஷியஸான ஆப்பு, இது வந்து ரொம்ப சேஃப்டி இல்லாத ஆப் அப்படின்னு காட்டி கொடுக்குது. இப்போ நான் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். பட் வந்து நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து எம்ஐ ஃபோன் யூஸ் பண்ணுறேன். என்னோடய எம்ஐ ஃபோனில் உள்ள எம்ஐ செக்யூரிட்டி அது எந்த ஒரு சுத்தமாக காட்டி கொடுக்கவே இல்லை. ஓகே, இப்போ நான் அந்த செஷன் ஓப்பன் ஆகிட்டான்னு பார்க்குறேன். இப்போ நான் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஒரு செஷன் ஓப்பன் ஆகிருக்குன்னு காட்டுது. எஸ், வந்துடுச்சு. இப்போ நான் அதில் ஹெல்ப் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ஃபோனில் நான் என்னென்ன பண்ணலாங்கிறது முழுசாக காட்டிடுவோம். இதில் காட்டியிருக்கிற முழு ஆப்ஷன்ஸும் என்ன வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஃபோனை இது என்ன வேணால் பண்ணலாம். இப்போ உங்கள் ஃபோனு கேமராவை ரெக்கார்ட் பண்ணலாம், மைக்கை ரெக்கார்ட் பண்ணலாம், உங்கள் கால் லாக்ஸ் எடுக்கலாம், உங்கள் மெசேஜ் லாக்ஸ் எடுக்கலாம். ஏன் உங்கள் ஃபோனில் உள்ள ஃபைலை கூட திருட முடியும். இல்லை நம்ம ஃபோனில் உள்ள ஃபைலை அந்த ஃபோனில் கூட இன்சர்ட் பண்ணலாம், பேக்ரவுண்டு ஸ்டாப் பண்ணலாம். என்னென்னோ ஆல்மோஸ்ட் அந்த ஃபோன் வந்து என் கையில் இருந்தால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் ரிமோட்டாக பண்ண முடியும். இப்போ வந்து நான் வெப்கேம் ஸ்னாப் அப்படின்னு கொடுத்தேன்னா ப்ராசஸ் ஆகி அந்த வெப்கேம் ஸ்னாப் வந்து என்னோடய டிவைஸில் சேவ் ஆயிரும். சேவ் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ என்னோடய ஃபைல் ப்ரௌசரில் அந்த ஃபோட்டோ இப்போ வந்துடும். இது என்னோடய ஃபோன் தாங்கிறதுனால அந்த செஷனை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மெயின் ஆக்டிவிட்டிங்கிற அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன தான் அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் ஒன்ஸ் அந்த ஹேக்கர் உங்கள் ஃபோனில் அந்த பக்கை இன்சர்ட் பண்ணிட்டா, அதாவது அந்த வைரஸை இன்சர்ட் பண்ணிட்டா மறுபடியும் அதை திரும்பி கொண்டு வரவே முடியாது. ஒன்ஸ் அதுக்குள்ளே போயிட்டா அவ்வளோதான், ஜஸ்ட் சிங்கிள் என்ட்ரி. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஹேக்கராக நினச்சி உங்களை விடுற வரைக்கும் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. சரி, ஓகே, இதெல்லாம் அப்படி சொல்கிறீங்களேப்பா, இதெல்லாம் நான் எப்படி என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். எப்படி ரொம்ப ஒரு சிம்பிளான வழி சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்டாய்டு அப் டு டவுன் டவுன்லோட்ஸ் அந்த மாதிரியான நம்பிக்கை இல்லாத, அதாவது ப்ளே ஸ்டோரில் தவிர்த்து ஆப் இன்ஸ்டால் பண்ணுற சில இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் அந்த மாதிரி ஆப் ஸ்டோர்ஸ்லாம் நம்பாதீங்க தயவு செஞ்சு. அந்த மாதிரி உள்ள ஆப்பில் அந்த செக்யூரிட்டி வச்சுருக்க மாட்டாங்க. வச்சுருக்காததுனால அது என்ன எப்படிப்பட்ட பக் இதில் இருந்தாலும் அது காட்டி கொடுக்காது. நம்ம பார்த்தோம், என்னோடய வைரஸை வந்து இந்த கூகுள் ப்ளே ப்ராடக்ட் வந்து காட்டி கொடுத்துருச்சு, இது வந்து மலிஷியஸ் ஆப் அப்படின்னு. இதை கூட இந்த ப்ளே ப்ராடக்ட் கூட காட்டி கொடுக்காத அளவு கூட நம்மளால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நான் ஒரு ஃபைல் ஆப் வச்சுருக்கேன். அந்த ஆப்பை வந்து சைன் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த சைன் பண்ணிட்டோன்னா அந்த ஆப்பை எதுவுமே, அந்த ஹேக்கருங்கிற ஆப்பை நான் சைன் பண்ணி காட்டுறேன். சைன் பண்ணிட்டோன்னா அந்த ஆப்பில் எப்படிப்பட்ட பக்காக இருந்தாலும் அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் அதை சைன் பண்ணிட்டேன்னா பாருங்கள், ஹேக்கர் சைன்டுன்னு இருக்கு இல்லையா, அதான் இப்போ நான் சைன் பண்ண ஆப். அந்த சாதாரண உள்ள ஆப் வந்து 9 KB இருந்துச்சு, இப்போ 11 KBயாக இருக்குது.
ஸோ இப்போ நான் அதை டவுன்லோட் பண்ணால் ப்ளே ப்ராடக்ட் கூட எதுவும் காட்டி கொடுக்கல. இப்போது இந்த ஆப் வந்து இப்போ ஓப்பன் ஆகுதோ இல்லையோ இப்போ அது அடுத்த விஷயம். அதான் நான் சொன்ன மாதிரி ஒன்ஸ் அந்த ஃபோனுக்குள்ளே நமக்கு அக்சஸ் கிடச்சிட்டாலே இந்த ஹேக்கர்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது. தப்பிக்கிறதுங்கிறது இம்பாசிபிள். சரி, இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம். என்னப்பா நீங்கள் தான் இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் ஆப் இன்ஸ்டால் பண்ணால் ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே ப்ளே ஸ்டோர்லேயும் இப்போ ஆபத்து இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிராண்டட் ஆப்ஸாக பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். பிராண்டட் ஆப்ஸ்னால் அதாவது நான் சொல்ல வரது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிடிஎஃப் ஓப்பனர் அப்படின்னு டைப் பண்ணோன்னா நிறைய லேக்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஸ் வரும். இதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அடாப் அக்ரோபாட், அந்த கூகுள் பிடிஎஃப்ல வியூவர், அந்த மாதிரினா கூகுள் எல்எல்சி. ஸோ இந்த ஒரு பேர் கூகுளுங்கிறது நம்பிக்கையான ஒரு ஆப். அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹேக்லாம் பண்ண முடியாது. அவங்க நினச்சா பண்ணலாம், பட் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நேம் அண்ட் ஃபேம் போயிருங்கிறதுனால. இந்த போலாரிஸ் வியூவர்னு இருக்கு இல்லையா, அது கூட மலிஷியஸாக இருக்கலாம், நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்குன்னு நான் அந்த ஆப் எதுவும் தப்பாக சொல்லலை. இப்போ நான் லைவ் மீட்டிங் ஆப் டைப் பண்ணேன்னா, இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஜூம் வந்து நம்மளை ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஜூம், அதுக்குன்னு நான் ஜூமே எதுவும் தப்பாக சொல்லலை. பட் பிராண்டட் ஆப்ஸாக பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எந்த ஆப்பாக இருந்தாலும் கூகுளோடதே பார்த்து எடுக்க ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி கூகுள் இல்லாத ஆப்னா நல்லா பிராண்டடாக நான் அப்போ செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். 설레임을 주는 걸 언젠가부터